ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யாத்ராம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் பகுதியை கூட நாம் வாசித்தோம். இந்த வேதவசனத்தில் எவ்வளவு ஒடுக்கினார்களோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒடுக்குகிற இடத்திலே தேவன் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய நாளிலே நீங்களும் ஒடுக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிதான ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வேத வசனத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று இஸ்ரவேலர் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த நாட்களிலே எகிப்தியர் இஸ்ரவேலரை ஒடுக்கினார்கள். அநேக வேலைகள் கஷ்டங்களை கொடுத்து அவர்கள் ஒடுக்கினார்கள். ஆனால் தேவன் அவர்களை பெருகும்படியாக செய்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புதிய நாளிலே கூட நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால் ஒடுக்குகிறவன் யார் என்றால் அன்று எகிப்தியர் இஸ்ரவேலரை ஒடுக்கினார்கள். இந்த நாட்களிலே சத்துரு உங்களை ஒடுக்குகிறவனாக இருக்கிறான். அந்த ஒடுக்கத்தின் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், அநேக குழப்பங்கள், அநேக காரியங்கள் உண்டு. இது நிமித்தமாக நாம் ஒடுக்கப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், வேதனை அடைகிறோம். அநேக அந்த ஒடுக்கத்தின் நிமித்தமாக அநேக கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அன்றும் இஸ்ரவேலர் அப்படித்தான் எகிப்து தேசத்தில் அநேக பாடுகளை ஒடுக்கத்தின் நிமித்தமாக அனுபவித்தார்கள். இந்த புதிய நாளில் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒடுக்கத்தின் மத்தியில் தேவன் ஒரு பெருக்கத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அன்று இஸ்ரவேலர் பழுகி பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல உங்களின் தேவன் பழுகி பெருக செய்கிறவராக இருக்கிறார், பெருக்கத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் நம்முடைய குடும்பத்தில் நம்மை சுற்றில இருக்கிற எல்லா சூழ்நிலைகள், வேலைகள், இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. இதில் ஒடுக்கத்தை கொடுத்தாலும் தேவன் நம்மோடு இருப்பதினால் நமக்கு பெருக்கத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிற. யாத்ராகமம் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இஸ்ரவேலரை தேவன் எவ்வளவாய் நேசித்து எகிப்தியர் எவ்வளவு ஒடுக்கினாலும் அவர்கள் பழுகி புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் இஸ்ரவேலர், எகிப்தியர் இவர்களுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்போது நமக்கு தெரியும். எந்த நாட்களிலும் தேவன் உங்களை அதிகமாய் நேசிப்பதினால் சத்ரு எவ்வளவு ஒடுக்கினாலும், போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், குழப்பங்கள் வந்தாலும், தேவைகள் வந்தாலும் நாம் ஒடுக்கப்படாதபடிக்கு யார் ஒடுக்குகிறார்களோ அவர்கள் ஒடுக்கினாலும் நாம் பெருகும்படியாக தேவன் செய்கிறார், பலத்திற்கும்படியாக செய்கிறார், நிரம்பி வழியும்படியாக செய்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த புதிய நாளிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை வாசிக்கிற கேட்கிற நீங்கள் இதை விசுவாசியுங்கள். என்னை தேவன் பழுகி பெருக செய்கிறவராக இருக்கிறார். என்னை சத்ரு ஒடுக்கலாம், மனிதர்கள் ஒடுக்கலாம், ஆனாலும் தேவன் என்னை பெருக செய்கிறவராக இருக்கிறார் என்று அறிக்கை செய்து நீங்களும் பழுகி பெருகி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சபிக்கலார்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை நிமித்தம் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில் எங்களுக்கு நீர் பெருக்கத்தை கொடுக்கிற தேவன். அன்று எகிப்தியர்
இஸ்ரவேலரை ஒடுக்கின போது பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்த தேவன் இந்த நாட்களிலும் எங்களுக்கு எத்தனை ஒடுக்கங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றினின்றும் நீர் விடுதலை கொடுத்து பெருக்கத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.